அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா உலக நீதி அப்படிங்கிற ஒரு நூல். பேர்லேயே உலக நீதி அப்படின்னு இருக்கு. உலகத்துக்கு நீதி கருத்துக்களை ரொம்ப இயல்பா சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் உலக நீதி. இந்த உலக நீதி அப்படிங்கிற நூலை எழுதினவர் பார்த்தீங்க அப்படின்னா உலகநாதர். அவருடைய பேர்லேயும் உலகநாதன் அப்படின்னு இருக்கு. உலகம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தி இருக்கு. அதனாலேயே தன்னுடைய நூலுக்கும் உலக நீதி அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாரு. இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா 13 பாடல்கள் இருக்கு. இந்த 13 பாடல்களும் ஆசிரிய விருத்தத்தால் அமைஞ்சிருக்கு. எல்லா இலக்கியங்களும் எல்லா நீதி நூல்களுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான வழக்கில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்களில் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு, ஏன் அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைகள சொல்லிப்பேன், இதை செய்யாதப்பா அப்படின்னா தான் இதை செய்வாங்க. அப்படி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இதில் ஆசிரியர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தின்னு கூட சொல்லலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு பாடல்கள்லையும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. பாடலோட இறுதியில் இறைவனான முருகனை வாழ்த்தி சொல்லக்கூடிய பாடலாக 2 வரியில சேர்த்திருப்பார். அப்போ வேண்டாம்னு சொல்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயலை நாம் செய்யக்கூடாது, அது செஞ்சால் என்ன ஆகும், ரொம்ப இயல்பாக அனைவரும் படித்தா புரியக்கூடிய வகையில் உலகநாதர் இந்த நூலை எழுதி இருக்கிறாரு. அதில் பாடல் பார்த்தீங்க அப்படின்னா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். ரொம்ப எளிமையான முதல் வரியிலேயே இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த மனசு சொல்றதை கேட்டு மனம் போன போக்கு. ஏன் அப்படின்னா மனது ஒரு நிலைப்பாட்டில் இருக்காது. ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறி மாறி யோசிக்க தோணும். இதை விட அது, அதை விட இது அப்படின்னு இந்த மனசு அப்படியே மாறிட்டே இருக்கும். மாறிட்டு இருக்கக்கூடிய மனசை கேட்டுட்டு மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னு மகாபாரதத்தில் நடந்தது. பாண்டவர்கள் 5 பேரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து உணவு அருந்தலான்னு சொல்லி உணவு அருந்திட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாசகம் கேட்டு ஒரு யாசகன் வருவான், ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவு இருக்குதா அப்படின்னு கேட்டு. அப்போ எல்லாரும் உணவு சாப்பிடக்கூடிய இதில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ தர்மன் உடனே எந்திரிச்சு போய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையை கழுவிட்டு அந்த யாசகனுக்கு வேண்டி உணவை கொடுத்துட்டு வந்து உணவு அருந்த உட்காருவா. மீதி இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு ஒரே இதாக இருக்குது. ஏன்னா சாப்பிட்டு இருக்கிறோடைய கையோடைய எந்திரிச்சு போகாட்டி சாப்பிட்டது முடிச்சதுக்கப்புறம் போய் கொடுக்கலாமல்ல அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார், நாம் சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்க அப்படின்னா சுவையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தி சாப்பிட்ருவோம், கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உணவு இருக்குமோ இருக்காதோ, அப்போ நம்ம மனசு அந்த இடத்துல மாறிடும். அப்போ ஒருத்தருக்கு யாசகம் கேட்டு வந்திருக்கிறாரு, நம்ம மனசு மாறுறதுக்குள்ள அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருப்பாரு, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம். இங்க மாற்றான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பகைவர். பகைவர் நம்ம கூடவே இருந்து நம்ம கூட உறவாடி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் அவங்க இருக்கு. பகைக்கு அவ்வளவு பெரிய குணம் இருக்கு. உறவாடி கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பகைவர் உறவாடி கெடுக்கக்கூடியவங்களா. அப்படிப்பட்டவங்களை நாம உறவுக்காரங்க நம்பி நம்ம வாழ்க்கையில அவங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப எளிமையா மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உணவுப் பொருளை வீணாக்க கூடாதுங்கிற ஒரு பெரிய சிந்தாத்தம் தான் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உணவுப் பொருள் இருக்கு, அந்த உணவுப் பொருட்களை வேண்டிய அளவு எடுத்துக்கிட்டு சேற்ற செல்வத்திற்கு ஏற்ப அந்த செல்வத்தை பயன்படுத்தாம நாம உண்ணாம புதைக்கக்கூடாது. ஒரு சோற்று பருக்கை கூட நாம வீண் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இங்க அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள மிகப்பெரிய கடமையா கொண்டிருக்க வேண்டியது தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கும். தர்மம் செய்வதை ஒரு கடமையா வச்சுக்கணும். தர்மத்தை ஒவ்வொரு நாளும் மறக்கக்கூடாது. தர்மத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அந்த தர்மம் என்ன? தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லும் தர்மத்தையே கொடையா வச்சிருந்தவன் தான் கர்ணன். வாழ்நாள் முழுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளை உடையவன் கர்ணன். இறக்கும் போது கூட தன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையுமே கொடையா கொடுத்துட்டு இறந்தவன் தான் கர்ணன். இன்னைக்கு அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கு கர்ணன் சொல்றோம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தர்மன் தன்னுடைய வாழ்நாள பொய்யே சொல்லாதவன் தான் தர்மம். பாண்டவர்களில் மூத்தவன். ஒரு கட்டத்துல கண்ணனே வந்து ஒரு பொய் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப, ஏன் அப்படின்னா துரோணாச்சாரியார் தன்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்ததுக்கு அப்புறம்தான் தன்னுடைய வில்லையும் அம்பையும் கீழே போடுவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு இருக்கிறாரு. அவரை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சூழ்ச்சி செய்கிறாரு. தர்மனை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வத்தாமா
வீழ்ந்தது அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை, இது யுத்த தர்மத்திற்கு மாறானது, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி, ஓகே, இப்படி சொல்லு, போர்க்களத்துல அஸ்வத்தாமா அப்படிங்கிற யானை வீழ்ந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். சரி, உண்மையை சொல்லத்தானே போறோம் அப்படின்னு தர்மனும் அஸ்வத்தாமா யானை வீழ்ந்தது அப்படின்னு சொல்லும் போது அஸ்வத்தாமா யானைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்ணன் சங்கு எழுத்து மூழ்கிடுவாரு. அதை சங்க ஒழிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல் தடைபட்டு அஸ்வத்தாமா வீழ்ந்தது அப்படின்னு வந்துடும். அப்போ தர்மத்தை ஒரு நாளும் நாம் செய்வதை மறக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சினம் தேடி அல்லலை தேட வேண்டாம். கோபந்தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய விரோதியா இருக்குது. கோபத்தால பலதையும் இழக்க வேண்டியது இருக்கு. சினத்தால நம்ம துன்பத்தை தேடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அதோடையே சேர்ந்து வரக்கூடிய சினந்த இருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம். கோபத்தில் இருக்கக்கூடிய வாசகங்களை நாம மிதிக்கவே வேண்டாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் ஒன்று பாராட்டி திரிய வேண்டாம். எந்த மனிதனுக்கும் சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றத்தையே நாம பார்த்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கிட்ட பாராட்டி நம்ம அதை சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒருவருடைய குற்றத்தை அப்பவே மறந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கொலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம். கொலை, திருட்டு, களவு இதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்க கூட சேர்ந்து நம்ம சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பழி நமக்கும் வரும். சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம சொல்லியிருக்காங்க, சேர்வாரோடு சேர்ந்து பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல கொலை களவு செய்வரோட நாம நட்பு வச்சு கூடாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் இருக்கும். அந்த கோயில் இல்லாத ஊர்ல குடியிருப்பது நமக்கு துன்பத்தை தரும் அப்படிங்கிற ஒரு எளிமையான உண்மையை இந்த நூல் சொல்லுது. இது போல 13 பாடல்ல நிறைய உலக நீதிகளை சொல்லக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த உலக நீதி இருக்கு. ரொம்ப எளிமையா படிப்பவர் அனைவருக்கும் புரியக்கூடியது. இதை வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நன்றி, வணக்கம்.